முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஏற்கனவே 32 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தவிக ஆட்சிக்கு ஆதரவளித்த விசிகவுக்கும் ஐயுஎம்எல்லுக்கும் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. விசிக எம்எல்ஏ வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும், ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இவ்விருவருக்கும் அமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். நான் வன்னி அரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து விசிக தலைவர் திருமாவளவன், விசிக எம்பி ரவிக்குமார், சிந்தனை செல்வன் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து பேசினர். விசிக வரலாற்றில் முதல் அமைச்சரான வன்னியரசை அவரது இருக்கையில் திருமாவளவன் அமர வைத்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக கூபா கிருஷ்ணனை நியமித்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முன்னாள் அமைச்சரான கூபா கிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்து லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை எம்ஆர்எஃப் லிமிடெட் நிறுவனம் மற்றும் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி பார்த்தார் முதல்வர் விஜய். வளாகத்தில் உள்ள தேவாலயம், வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களை பார்வையிட்டார்.